பகாலா காட்பாடி ஒற்றை ரயில் பாதை பிரிவை இரட்டிப்பாக்க அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 1332 கோடி ரூபாய் செலவில் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பயன்பெறும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. திருப்பதி காட்பாடி சேவை இருவழி ரயில் பாதையாக உள்ளது. அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த திட்டத்தின் மூலமாக எவ்வளவு பேர், எத்தனை மாநிலங்கள் பயன்பெற வாய்ப்புள்ளது? ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இடையே செல்லும் திருப்பதி பகாலா காட்பாடி ஒற்றை ரயில் பாதையை தற்போது இரட்டிப்பாக மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பிரதமர் தலைமையில் இன்று காலை டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக 1332 கோடி செலவில் இந்த ரயில் பாதை என்பது இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரா ஆகிய 2 மாநிலங்களையும் சேர்த்து மொத்தம் 3 மாவட்டங்கள் இந்த ஒரு திட்டத்தால் பயனடையும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும், ஒட்டுமொத்தமாக சுமார் 15 ஸ்டேஷன்கள், ரயில் நிலையங்கள் இதனால் மேம்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய அமைச்சர் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். சுமார் 14 லட்சம் மக்கள் இந்த ஒரு ரயில் பாதை இரட்டிப்பால் பயனடைவார்கள் எனவும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.